பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே நம் சிந்தை பலப்படும் வகையில் உங்களோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தொழிலதிபரை வாலிபர்கள் மத்தியிலே பேச அழைத்திருந்தனர். அவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு வாலிபன் எழும்பி, உங்களது வெற்றியின் ரகசியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவர், இரகசியம் எதுவும் இல்லை, வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கதவை தட்டி கொண்டே இருந்தேன் என்றார். அதற்கு அந்த வாலிபன், எதுவரைக்கும், எப்போது, எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டான். அதற்கு அவர், திறக்கும் வரையில் தட்டி கொண்டிருப்பதுதான் ஒரே வழி என்றார். இப்படி யோசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வழிகாட்டும் இன்றைய மன்னா. ஓசியா 12:6 வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்லது நன்மைக்காக அல்லது வேலைக்காக அநேக நாள் முயற்சி செய்து துவண்டு போய் இருக்கிறீர்களா? அநேக இடங்களிலே கதவை தட்டி கொண்டே இருக்கிறீர்களா? அப்படி இருக்கிற நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தையும் சொந்த திறமையையும் ஞானத்தையும் நம்பி முயற்சி செய்து கொண்டு இருப்பீர்களானால், ஒரு முறை நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி அவருடைய தயவை பெற்றுக்கொண்டும் இடைவிடாமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி எடுத்து வைப்போமானால் கர்த்தர் நமக்கான வழியை அற்புதமாக திறப்பார். ஆமேன்.